أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد وقال النبي صلى الله عليه وسلم أيكم مثلي يطعمني ربي ويسقين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது சங்கமத்தில் அமர்ந்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, இந்த உலகம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறது. யாராவது எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேடல்தான் வாழ்க்கை என்பதை இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சத்தில் உலக நாடுகள் அனைத்துமே அடுத்த தலைமுறையை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற ஒரு தேடலில் இருக்கிறார்கள். கலாச்சார சீரழிவுகளும் மோசமான விளைவுகளும் எல்லா தேசங்களையும் தாக்கிக் கொண்டிருக்கிற சூழலில் இவர்களை கட்டி போடுவது எங்கனம் என்பதை உலக நாடுகள் அத்துணையுமே இன்றைக்கு ஒரு தேடலில் இருக்கிறார்கள். இதே மாதிரியான ஒரு தேடல் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு ஒரு 500 ஆண்டு காலம் நபிமார்களின் வரவு இல்லாத அந்த காலகட்டத்தை வரலாறு கருப்பு காலம் என்று அடையாளப்படுத்துகிறது. தேடலுக்கான விடியல் கிடைக்காத ஒரு காலகட்டம். எல்லா கேள்விகளும் இருந்தது, ஆனால் பதில் சொல்வதற்கு ஆள் இல்லை. யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், நாகரிகம் என்றால் என்ன, கலாச்சாரம் என்ன, எந்த கேள்விக்கும் விடை கிடையாது. பொத்தாமுதுவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் மில்லத்தை இப்ராஹீமில் பயணிக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தில் பயணிக்கிறோம் என்று ஒரு வாதம் இருந்ததை தவிர வாழ்க்கை இருக்கவில்லை. இப்படி ஜாகிலியத்து சமூகத்திற்கு தேடலின் விடியலாக உலகத்திற்கு கிடைத்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லா கேள்விக்கும் பதில் கிடைத்தது. இந்த குழந்தை ஓதனாரா இல்லையா? குல் ஹுவல்லாஹு, யாரை வணங்க வேண்டும் நபியே சொல்லிக் கொடுங்கள். ஹுவல்லாஹு அஹத். நீ வணங்குறதெல்லாம் தெய்வம் கிடையாது. வணக்கத்திற்குரியவன் யார், அவருடைய தன்மைகள் என்ன? அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். உலகத்திற்கான இறை கோட்பாடை பெருமானாரின் வழியாக அல்லாஹ் கற்றுத்தந்தால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமுதாயத்திற்கு இந்த தேடலுக்கான பதில் கிடைத்தது. அதுக்கடுத்து வாழ்வியல் நெறிகள், எப்படி திருமணம் முடிக்கணும், யாரை திருமணம் முடிக்கணும், திருமணம் என்றால் என்ன, விபச்சாரத்திற்கு திருமணம் என்று பெயர் வைத்திருந்தார்கள் இந்த சமூகம். விபச்சாரத்திற்கு சொல்லுங்க,
இப்போ எல்லாம் லவ் மேரேஜ் பண்றத சமூகமே ஆதரிக்குது. இந்த பையன் ஆசைப்பட்டானுங்க, அது ஒரு விபச்சாரத்தின் வாழ்வு தான். அந்த வாடை கடைசி வரையிலும் அவர்களை துரத்தி கொண்டிருக்கும். அந்த சமூகத்திற்கு திருமணம் சார்ந்த மரபுகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பெருமானார். இப்படித்தான் மணமுடிக்கணும், இவர்களைத்தான் மணமுடிக்க வேண்டும், மணமுடித்தலின் நியதி இப்படித்தான். அல்லாஹு அக்பர். ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கான விடை முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால என்ன விளைந்தது தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல தடுமாற்றம் இல்லாத ஒரு சமூகம் நாம மட்டும்தான். சில பலகீனங்கள் இருக்கலாம், சில பலகீனங்கள் இருக்கலாம், தடுமாற்றமே இல்லையே. அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றையும் வணக்கத்திற்குரியதாக கற்பனை கூட செய்ய மாட்டோம். செய்வோமா? அதை கடந்து போகிற பொழுதெல்லாம் ஒரு விதமான வெறுப்பு மனதில் உருவாகும். இதெல்லாம் வணங்கிட்டு இருக்கானே, கல்லையும் மண்ணையும் பாம்பையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும், என் ரப்பு எனக்கு வணக்கத்திற்கான வழியை தந்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள். குழப்பமே இல்லை. ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை, ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை, கெட்ட நேரம் பார்க்க வேண்டியதில்லை, ராகு காலம் பார்க்க வேண்டியதில்லை, கரிநாள் பார்க்க வேண்டியதில்லை. ஃபஜ்ர் தொழுதா நல்ல நாள், தொழுகலைனா முசீபத். அவ்வளோ ஃப்ரீயாயிருச்சு இல்லையா? ஆயிரம் கேள்விகளுக்கான பதில் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப அந்த நபியினுடைய புனிதமான பரக்கத்து நிறைந்த மாதம் வருகிற பொழுது இன்றைய சவுதி அரசாங்கம் கொண்டாடுகிறது, 54 நாடுகளில் கொண்டாடுகிறார்கள். ஆனா நம்ம பிள்ளைங்க தான் சில பேர் கொஞ்சம் அறியாமையினால் ரசூலுல்லாஹ்வை புகழுங்க, பெருமானாரை பற்றி சொல்லுங்கள், ஆனால் கொஞ்சம் அளவா சொல்லுங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை மனிதர்கள் ஜின்னு எல்லாரையும் கொண்டு போய் நரகத்தில் நிரப்புவேன் அல்லாஹ்ட்ட சவால் விட்டு வந்தவன் யாரு? யாருங்க? பைசா போலனா யாரு? இந்த ஷைத்தான் எவ்வளவு பயங்கரமானவங்கிறது தக்பீர் கட்டினா தான் தெரியும். அது வரைக்கும் பக்கத்தில் வரமாட்டான். தக்பீர் கட்டிட்டோம்னா ஐயோ போகும்போது பால் வாங்கிட்டு போகணுமே, ரீசார்ஜ் பண்ணணுமே, ஆனால் அவன் 300 ரூபா வாங்கினானே தரலையே. இந்த ஆர்டர் கொடுத்த பொருளெல்லாம் திரும்பி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? வெளியில வராத சிந்தனைகள் அனைத்தும் எங்க கொண்டு வர்றான்? தொழுகையில கொண்டு வர்றான். நான் பார்த்த பிள்ளைகள்லாம் தொழுகைக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்க. ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், இஷாவுக்கு பிறகு பசிக்காதான்னு. மறுபடியும் ஓதணும்னு ஆசையா இருக்கு. அவன் என்ன நினைச்சிருப்பான்? சாம்பார்ல உப்பு இல்லையே, நாளைக்கு அதிர்த்துட்டு சொல்லி சமையல்காரன் கொஞ்சம் கண்டிக்க சொல்லிடும். பீசக்கான எலும்பா இருக்கு. வெளியில் வராத சிந்தனைகள் அத்தனையும் தொழுகையில் வருகிறது. இது நமக்கு மட்டுமல்லங்க, எல்லாருக்குமான பிரச்சனை இல்லையா? மோமின்களே, அந்த இப்லீஸ் 3 நேரங்களில் தன்னுடைய உழைப்பெல்லாம் நாசமானதை ஒத்துக்கொள்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சைத்தானுடைய முயற்சி எல்லாம் தோற்று போன முதல் நேரம் எது தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். எல்லாரையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சவால் விட்டவனுக்கு என் உம்மத்தை சொர்க்கவாதிகளாக மாற்றுவேன் சொன்னாங்களே. உங்கள் இடுப்பை பிடித்து நான் இழுக்கிறேன், என் கையை உதறிவிட்டு நீங்கள் நரகத்தில் விழ பார்க்கிறீர்களே. சைத்தானுக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு எதுனா பெருமானாருடைய, சொல்லுங்க, பெருமானாருடைய பிறப்பு. 2வது, சமூகத்தில் சில பேருக்கு சில கஷ்டம் இருக்கு. அல் ஃபாத்திஹான்னு சொன்னா எந்திரிச்சு ஓடிடுவோம். சில பேருக்கு அது கஷ்டம். ஃபாத்திஹா ஓதுறாங்க, ஃபாத்திஹா ஓதுறாங்க. பார்த்து ஓதனா என்ன, பார்க்காம ஓதனா என்ன? ஃபாத்திஹா ஓதனா உட்காரணும். பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அது சூரத்து ஷிஃபா. ஃபாத்திஹா ஓத ஓத ஒருவனுக்கு ஆரோக்கியம் வரும். ஒரு காலகட்டம் கடந்த பிறகு மருத்துவர்கள் கைவிரித்து விடுவார்கள். பாய், இவரை இனிமேல் ஆஸ்பத்திரி கொண்டு வராதீங்க பாய், வேஸ்ட், இவருக்கான மருத்துவம் இல்லை
இப்படி நிறைய நோயாளிகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? தோற்று போன நோயாளிகளுக்கும் கூட ஷிஃபாவை தருவது சொல்லுங்க, லா ஸலாத இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். எந்த தொழுகையும் ஃபாத்திஹா இல்லாமல் நிறைவடைவது கிடையாது பெருமானார் சொன்னாங்க. இந்த சூராவுடைய அந்தஸ்தை உணர வேண்டுமானால் எப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்டதோ தலையில மண்ணை வாரி போட்டு கோல அடுதான், என் முயற்சி எல்லாம் பாழ்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறை ஃபாத்திஹா ஓதி முடிக்கிற பொழுதும் ஒருவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கிறார். அதுல என்ன கேட்கறீங்க? 40 வருஷம் ஓதிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இருக்கும்ல. என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஒரு தொழுகையாளி அல்லாஹ்ட்ட கெஞ்சறா, ரப்பே எனக்கு ஹிதாயத்து கொடுன்னு கேட்கிறான். ஹிதாயத்துனா என்னங்க? அல்லாஹும் ஹாதி, குர்ஆனும் ஹாதி, ரசூலும் ஹாதி, எல்லாம் வழிகாட்டுகிறார்கள். குர்ஆனும் பெருமானாரும் வழிகாட்டுவார்கள். அல்லாஹ் ஹிதாயத்துல கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் வச்சிருக்கிறா, இஹ்தினஸ் ஸிராத்தல், ஆமா, தெளிவுரையோடு சொல்லுகிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் உபகாரம் செய்தாயோ, நபிமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், அந்த வழிதான் நேர்வழி. தவறான வழியை சொல்றான், வைரில் மக்தூபி அலைஹிம் சொல்றான்ல. நஸ்ரானிகளின் வழி வேண்டாம், யூதர்களின் வழி வேண்டாம். சொல்லி முடிக்கும் பொழுது இமாம் ஆமீன் என்று சொல்லுகிறார், பின்னால் இருக்கிற மஅமூமீன்களும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள், மலக்குமார்களும் ஆமீன் என்று சொல்வார்கள். இந்த ஆமீன்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் சங்கமித்தால் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஹிதாயத்து பெற்றவர்களாக அவர்கள் வெளியேறுவார்கள். அப்போ வினாடிக்கு வினாடி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கிட்டே இருந்தா ஹிதாயத்தில், சொல்லுங்க, ஆமா, ஹிதாயத்துனா ஆன்மீகத்தை மட்டும் ஹிதாயத்தை கொண்டு வரக்கூடாது. கடை திறக்க போறீங்க, அதுல ஹிதாயத்து வேணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்க உன் வியாபாரத்தில் ஹிதாயத்து கிடைக்கும். பெண் பார்க்க போகிறீர்கள், எல்லாருக்கும் ஆசை, ஒரு மகள் மருமகளா கிடைக்கணும். ஃபாத்திஹா ஓதிட்டு போ, அல்லாஹ் அதில் ஹிதாயத்து தருவான். கெட்ட எண்ணங்கள்லாம் உள்ள இருக்கு, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா, காசு நிறைய வச்சிருப்பாங்களா, காரு தருவாங்களா, எத்தனை ஐட்டம் போடுவாங்க, இதெல்லாம் கெட்ட எண்ணங்கள். எனக்கு ஒரு நல்ல மருமகள் என் வீட்டுக்கு வரணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு போ. வியாபாரத்திற்கு செல்லுகிறீர்கள், கல்லூரிக்கு செல்லுகிறீர்கள், வேலை வாய்ப்பு தேடுகிறீர்கள், ஹிதாயத் என்பது எல்லாவற்றிலும் அல்லாஹ் தர வேண்டும். அது மாதிரி ஈமானுடைய விஷயத்துல ஹிதாயத் என்பதை அல்லாஹ் தான் தர வேண்டும். குர்ஆன்ல சொல்றான், யுதில்லு பிஹி கஸீரம் வ யஹ்தி பிஹி கஸீரா. குர்ஆனை கொண்டே சில பேரை நான் வழிகெடுப்பேங்கிறான். குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆனுடைய ஆயத்துக்களை தான் சொல்றாரு, வழிகேட்டில் இருக்கிறார். என்ன வழிகேடு? அல்லாஹ்வை குறித்து தவறான புரிதல்கள். எங்க எல்லாமே குர்ஆன் தானே ஓதுறோம், எல்லாமே இஸ்லாம் தானே சொல்றோம். ஆனா அவன் திடீர்னு சொல்றான் அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கு. குர்ஆன் சிலரை வழிகெடுக்கும். அடுத்து வர்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர் நம்மை போன்று ஒரு மனிதர் தான். இந்த வார்த்தையை கூட நாம் பயன்படுத்தக்கூடாது, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானார். குர்ஆனுடைய வசனத்தை முன்வைக்கிறார்கள். பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபியே, சமுதாயத்திற்கு சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். குர்ஆன்ல இருக்குல்ல, இங்க குர்ஆன்ல இருக்குல்ல. நான் ஒரு ஆயத்தை ஓதி காமிக்கிறாரு, இவர் அப்பாவியா சொல்றாரு, ஏங்க சேர்த்து இப்படி எல்லாம் ஆஸ்மாங்கிரி கட்டி, இந்த பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆஸ்மாங்கீர் அப்படின்னா பார்சி வார்த்தை. அதுக்கு ஒரு நறுமணம் போட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க ஜமாத்துல ஒருத்தன் கேட்டான், எங்க பள்ளியில் ஒருத்தன் கேட்டான், என்ன சேர்த்து ஜோடிச்சு வச்சிருக்கீங்க, யாருக்கு முதல் இரவு? அவனுடைய நிலையை
நானே கண்கூடாக பார்த்தேன். ஏன்னா யாரை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது. இந்த உலகத்துல பெருமானாரை புகழ்வதற்காகத்தான் 1.25 லட்சம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டே போனாங்க. வந்த நபிமார்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா? எனக்கு பிறகு ஒரு நபி வருவார். இந்த செய்தியை சொல்றதுக்கு தான் நபிமார்கள்லாம் வந்தாங்க. அவங்க வேலையை செஞ்சாங்க, தௌஹீதை சொன்னாங்க, சமுதாய பணிகள் செய்தார்கள். மறவாமல் சொல்லி போன செய்தி, கடைசி நபி வருவார் என்று காத்தமன் நபி அவர்களை பிரச்சாரம் செய்வதற்குத்தான் 1.25 லட்சம். என்ன அந்தஸ்து, எவ்வளவு உயர்வு! மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, நான் ஒரு நபியாக, ஒரு ரசூலாக, வேத விற்பன்னராக இருப்பதை விட நீ அனுப்புவாய கடைசி நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் உம்மத்தில் ஒருவனாக இருக்கிற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க. நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது, ஆனால் அதனுடைய அருமை தெரியல. அருமை என்ன தெரியுமா? குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், உலகத்திலே அனுப்பப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்தவர்கள். நம்மளெல்லாம் சொல்றான், நம்முடைய நடவடிக்கைகளுக்காகவா? இல்ல, உங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். சில நேரங்கள்ல ஹிதாயத் என்ற பெயரால் வழிகேடு இந்த சமூகத்தில் உருவாக்கப்படுது. இந்த மௌலூத் ஷரீஃப் எல்லாம் பாரம்பரியமா காலங்காலமா ஓதிட்டு இருக்கிறோம் இல்லையா? தொழுகைக்கு பிறகு இமாம் ஜமாத்தோடு அகமகிழ ஸலவாத்துகள் உச்சரிக்கிறோம். அதை கூட விமர்சிக்கிற, அதுக்கு என்ன காரணம்னா, அங்க ஹிதாயத்து சொல்லுங்க, ரசூலுடைய விஷயத்தில் ஹிதாயத்து கிடைக்க பெறாதவர்கள் அல்லாஹ் ஹிதாயத்து வழங்குவானாக. எங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல மௌலூத் ஓதும் போது யாரப்பனா பைத்து வந்துருச்சுன்னா எழுந்து நின்று அந்த பைத்தை ஓதுவார்கள். பெருமானாருடைய அந்த மரியாதையை அந்த சபைகளில் வெளிப்படுத்துகிற மானசீகமான பேரின்பம் இருக்கும். ஏன்னா ரசூல் இல்லை என்று சொன்னால் படைப்புகள் எதுவுமே இல்லையே. இப்போ பெருமானாருடைய தரத்திலும் நமக்கு ஒரு ஹிதாயத்து வேணும், நமக்கு ஒரு ஹிதாயத்து வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உலகத்தில் யாருமே கிடையாது. எப்படி கலிமா சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் சொல்றோமா? அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையே கிடையாது. இணைங்கிற கற்பனை கூட கிடையாது. அதோட முடியல, அதோட முடியல. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், பெருமானாரை போன்று உலகத்தில் யாருமே இல்லை. அப்படித்தான் பெருமானாரை அல்லாஹ் படைத்தான். இதோ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதலாக எதை படைத்தான்? கேள்வி வைக்கிறான். முதலாய் எதனை படைத்தான்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்ன ஜாபிரே, தெரியாதா உங்களுக்கு? ஜாபிரே, உங்களுக்கு தெரியாதா? உன் நபியின் ஒளியைத்தான் அல்லாஹ் முதலாய் படைத்தார். மனித சமூகத்தில் ஒளியால் படைக்கப்பட்டவர்களை காட்டுங்கள். நாம எதில் பிறந்தோம்? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? ஆடையில் பட்டால் அசிங்கம் என்று குளிக்க செல்லுகிற இந்திரிய துளியின் வெளிப்பாடுதான் நாம். எப்படி பெருமானாரை போன்று ஒரு கற்பனை கூட செய்ய முடியாதே. மாணவியனுடைய படைப்பின் பூர்வீகம் எதுனா ஒளியால் படைக்கப்பட்டார்கள். அந்த ஒளியில் இருந்தால் சகல படைப்புகளும் படைக்கப்பட்டது. குர்ஆன்ல பெருமானாரை பாராட்டுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நிறைய சொல்றான். பண்பாட்டின் சிகரமாய், ஒழுக்கத்தின் அடையாளமாய், நாகரிகத்தின் விழுமியமாய், உலகத்தில் என்னென்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டுமோ அத்தனைக்கும் தலைமை பீடம் நாயகமே தாங்கள் தான். இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும். பெருமானாருடைய அந்த உயர்ந்த பண்பினால் தான் உலகத்தை வெற்றி கொண்டார்கள்.
4 பேர் பேசிட்டாவே பொது காரியத்திலிருந்து ஓடிடுறான்ல. பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு வர்றாங்க, சமூக அமைப்பிற்கு வருகிறார்கள், பொது சேவைக்கு வருகிறார்கள், விமர்சனங்கள் வரும் பொழுது ஓடிடுறான். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறாங்க, என்ன திருடங்கிறாங்க, என்னை ஏமாற்று பேர் வழி என்று சொல்லுகிறார்கள். பெருமானாரை சமுதாயம் விமர்சித்த வார்த்தைகளை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். பைத்தியக்காரர் மஜ்னூன் என்று சொன்னார்கள், செய்வினைக்காரர் சாஹிர் என்று சொன்னார்கள், ஜோதிடக்காரர் காஹின் என்று சொன்னார்கள். எந்த இடத்திலும் பெருமானார் அதை குறித்து கவலைப்படாமல், பழிவாங்கும் வார்த்தைகளை சொல்லாமல், என்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். சொல்லால் அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், கடுமையான தொந்தரவுகளை தந்தார்கள். பெருமானார் வெளிப்படுத்திய ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். என் சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை கூட அல்லாஹ், அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, உயர்வான பழக்க விளக்கத்தில் பெருமானாருக்கு நிகராய் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்க, யாராவது இருக்க முடியுமா? இன்னைக்கு யாரெல்லாம் நோபல் பரிசு பெற்றிருக்காங்களோ, உலகத்தின் உயரிய விருது, கல்விக்காக, சேவைக்காக, இல்லையா? அவ்வளவுதான். உலகத்தின் ஒட்டுமொத்த பண்பாட்டின் உருவம் பெருமானார். சாதாரணமா அப்துல் கலாமா பாராட்டி பேசுவாங்க, அவரை மாதிரி ஒரு மக்கள் ஜனாதிபதி உலகத்துல யாருமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா சில பண்புகளை சொல்வாங்க. அவர் அரசாங்க காசுக்கு ஆசைப்படல, தன்னுடைய உயரிய பதவியை வைத்துக் கொண்டு காரியம் சாதிக்கவில்லை. தன்னுடைய பதவி காலத்தில் வளரும் தலைமுறை மாணவர்களை தயார்படுத்தி விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு, இதெல்லாம் ஒரு உயர்ந்த பண்பு இல்லையா? அவர் இன்னும் நின்று பேசப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளாக பேசப்படுகிறார்கள். அதனால எந்த ரூபத்தில் நீங்கள் பெருமானாரை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தில் சிறந்த ஆலிம் யாருங்க சொல்லுங்க? சிறந்த ஆலிம் யார்? ஆலிம்னா சகலத்தையும் அறிந்தவர். அப்படி சொல்ல முடியுமா? ஒன்று தெரியும், இன்னொன்று தெரியாது. இன்ஜினியர் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகணும், அங்க அவருக்கு ஆலிம் டாக்டர். டாக்டருக்கு வீடு வேணும்னா இன்ஜினியருக்கு தான் வரணும், இதெல்லாம் அவர் ஆலிம். மார்க்கத்தை தெரிய வேண்டுமானால் மார்க்கம் படித்த பண்டிதரிடம் வர வேண்டும், அவர் இதில் ஆலிம். பைலட்டுகளை பார்த்து ஆச்சரியப்படுவோம், எப்படி அந்த விமானத்தை அந்த செகண்ட்ல வினாடி படுதல ரன்வேல இருந்து என்ன செய்யணும், டேக் ஆஃப் பண்ணணும். அதுக்கு தானே படிப்பு, சொல்லுங்க. அதுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது லப்பைக்கு சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. வாங்க சேர்த்து, ரொம்ப டயர்டா இருக்கு, அஜயார் கொஞ்சம் எட்டி பாருங்க சேர்த்து, என்ன தெரியுது, கடல் தெரியுது, ஃப்ளைட்டு வெடிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அஜயார் ஒண்ணுமே கிடைக்காது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா சொல்றாரு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒரு விமானியினுடைய அந்த மதிநுட்பம், இந்த டேக் ஆஃப் பண்றதுங்கிறாங்களே, விமானத்தை ஏற்றுவதும் இறக்குவதும், அதுக்கு தான் படிப்பு. அதில் அவர் ஆலிம். பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். தெரியாத எல்லா துறைகளும் நபியே உங்களுக்கு நான் கற்றுத் தந்திருக்கிறேன். இப்ப பெருமானாரை போல உலகத்தில் ஒரு அறிவுஜீவி இல்லை என்பதை குர்ஆன் சொல்லுது. இதையெல்லாம் பெருமானார் சொன்னாங்க தெரியுமா? மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, யார் யார் பிறப்பார்கள், யார் யார் இறப்பார்கள், யார் கொல்லப்படுவார்கள், எந்த கோத்திரங்கள் குழப்பம் செய்யும், யார் சமாதானம் செய்வார். பெருமானார் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்க போகிற சமூகங்கள் குறித்து அச்ச அடையாளத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி முடித்தார்கள். நம்மளால முடியுமா? அவர் எப்படி நபி நம்மை போன்றவர் அப்படின்னு சொல்ல முடியும்? சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஃபாத்திமா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய். நாங்க எங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல முடியுமா? பைசாப் சொல்லுங்க.
அம்மா உனக்கு குழந்தை பிறக்கட்டும், அவளை பெண்ணா இருந்தா நல்லா இருக்கும், புடப்பிள்ளையா இருந்தா பறக்கத்தா இருக்கும், அப்படி சமாதானத்துக்கு சொல்லிக்கும். கருவறையில் ஊடுருவுகிற அறிவு உலகத்தில் யாருக்கு இருக்கிறது? மெடிக்கல் இன்னைக்கு தடை போட்டா ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு, ஆனா அவங்களாலேயே சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை. எப்படி பெருமானாருக்கு தெரியும்? அன்பு மகள் ஃபாத்திமா நீ ஆண் குழந்தை பெற்றெடுப்பாய், பெற்றெடுத்தார்கள். தன் திருக்கரத்தினால் தன் திருவாயால் ஹசன் என்ற பெயர் சூட்டினார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கய்ஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். கியாமத் எப்ப வரும் யாருக்கும் தெரியாது. மழை எப்பொழுது பெய்யும் யாருக்கும் தெரியாது. கருவறையில் இருப்பது என்ன யாருக்கும் தெரியாது. மரணம் எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது என்று சொன்ன குர்ஆன் என் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு தெரியும். ஃபாத்திமாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு மௌத் வரும் என்று சொன்னார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். நம்மோடு பெருமானாரை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான அறிவும் அல்லது அனுமதியும் வழங்கப்படவில்லை. இல்லைன்னு சொன்னா மூமினாக ஆக முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் ரெண்டு சவா இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்ல எவ்வளவு ஈமான் பலம் இருக்கிறதோ முஹம்மது ரசூலுல்லாஹ்ல அவ்வளவு ஈமானிய பலம் சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபாத்துகள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அவனுடைய ஐன், அவனுடைய தாத், அல்லாஹ்வை குறித்து விளங்கி வைத்திருக்கிற அறிவு அளவுக்கு பெருமானாரை விளங்கணும். நூரே முஹம்மதாக பார்க்கணும். ஏங்க இந்த ஷிர்க்குன்னு ஒரு வார்த்தை இப்ப சாதாரணமா பயன்படுத்துறாங்க. பாங்க அந்த கல்யாணத்துக்கு போன அந்த கல்யாணத்துல அஜர்த்மார்களை சிறுக்கு செஞ்சுட்டாங்க. என்னடா அஜர்த்மார்களை எப்படா சிறுக்கு செஞ்சாங்க? மாப்பிள்ளைக்கு மாலையை மாட்டி விட்டானுங்க. அட பாவி, ஒரு நறுமணத்திற்கு அத்தர் பூசுறது சுண்ணத்து மாதிரி மாலை போடுறது நறுமண பொருள், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இத இளைஞர்களை எப்படி பேச வச்சுட்டாங்கன்னா சிறுக்கு. சரி அப்ப சிறுக்கு இல்லாத ஒரு கல்யாணத்தை காமினா இவங்க நபி வழி திருமணம்னு ஒண்ணு நடத்தலாம். யாரா போயிருப்பீங்க தெரியாம. இந்த மாப்பிள்ளை மங்கூஸ் மாதிரி வருவான். அவனுக்கு சிறுக்கு என்ன? எங்க மாப்பிள்ளைனாவே என்னங்க அந்த கூட்டத்திலேயே தனியா தெரியணும் இல்லையா? தனியா தெரியணும். நல்ல ட்ரெஸ்ஸு, மாப்பிள்ளை வந்தாருங்க, அது முருத்தத்து மாதிரியே வரும். கேட்டா சிரிக்காமா? சரியா? இந்த மாமனார் வருவார், ரெண்டு பேருக்கு மைக்கு கொடுத்துருவான். எல்லாம் உட்கார்ந்து இருக்குங்க. நான் இவருடைய மகளை திருமணம் செய்ய போகிறேன். அப்படியா? இது எங்களுக்கு தெரியாம போச்சே. லூசு பயிலுங்க. அவன் சொல்லுவான், ஒரு ஆமாம், என் மகளை அவருக்கு நான் கட்டி கொடுக்க போகிறேன். உடனே நடுவில் ஒரு இமாம் இருப்பார். அவனை பார்த்தா இமாம் மாதிரியே இருக்காது, அபூஜஹல் மாதிரி இருப்பான். தாங்கள் இந்த திருமணத்திற்காக அவரிடமிருந்து ஏதாவது நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாங்கினீர்களா? அவன் பாப்பா முந்தானத்து வாங்கினதை சொல்லாதங்குவான். சத்தியமாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் எதுவுமே வாங்கல. சரி, உடனே நபி வழி திருமணம் முடிந்தது. எல்லாம் திங்க போங்க. எங்கே நபி வழி திருமணத்தில் பிரியாணி பரிமாறப்பட்டது, மண்டபம் எடுக்கப்பட்டது? சொல்லுங்க. அழகான மார்க்கம் இது. நீங்கள் பெருமானாரை சாமானிய மனிதர்களோடு ஒப்பிடுவதனால் ஒரு இளைய கூட்டம் வழிதவறி போனது. நம்ம ஒவ்வொரு இடத்துல சொல்றோம், செருப்பு அணிவதிலேயும் கலட்டி விழுதிலேயும் என் நபியின் வழிமுறை இருக்கிறது. அதுதான் சுன்னத்து. தும்மல் வருகிற பொழுது என் நபியினுடைய வழிமுறை இருக்கிறது. அதுதான் சுன்னத். நீங்கள் பெருமானாரை ஆய்வுக்கு எடுத்து ஒருபோதும் உங்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அங்கதான் பிரச்சனையே. பெருமானார எல்லாம் சொல்றான் குர்ஆன்ல, ஒரு அரை ஆயத்தை முடிச்சிடறாங்க. புல்லின்னமா நபஷரும் மிதுலுக்கும், நான் உங்களை மாதிரி, அந்த அரை ஆயத்தோட முடிச்சிடறானா? அடுத்த அரை ஆயத்தை வாசிப்பதில்லை. அல்லாஹ்வே சொல்றான், யூஹா இலை, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. வஹினா என்னங்க?
நீ நல்ல பையன், நல்ல ஆலிமா வரும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய செய்தி அவருக்கு வருகிறது. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் சொல்லுங்க. நான் சொல்றேன், எனக்கு நேற்று வஹி வந்துச்சு. ஈராக்கில் ஒருத்தனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஒருத்தனை ஜெயிலில் போட்டாங்க. ஏற்கனவே ஒருத்தன் உள்ள இருந்தான். இவனை பிடிச்சி உள்ள லாக் பண்ணவன அவன் கேட்டான், என்னடா தப்பு பண்ண, திருடனையா கொலை பண்ணையா, ஏடா உன்னை உள்ள போட்டிருக்காங்க. நபின்னு சொன்ன, பிடிச்சு கொண்டு வந்து போட்டானுங்க. ஆடா பாவி, நல்லா கவனிக்கணும், எவ்வளவு பெரிய குற்றம். ஏன்னா வழி எல்லோருக்கும் அறிவிக்கப்படாது. உள்ள இருக்கிறவன் கேட்டுட்டு சொன்னா, நான் தான் உன்னை அனுப்பவே இல்லையேனா, புரியுதா? அவன் என்ன சொல்லிட்டு இருந்திருக்கான், எங்க புரியுதா, புரோட்டா சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? அவன் அல்லான்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறான். அவன் கேட்கிறான், நான் உன்னை அனுப்பலையே, நீ எப்படிடா ரசூலுன்னு சொல்லலாம். இதுதான் நீங்க வரலாற்றிலே அபூஜஹல் அபூலஹபை போன்று கொடியவர்கள் யாரும் இல்லை என்று பெருமானாருடைய வரலாற்றில் வாசிக்கிறோம்னா, இந்த அபூஜஹல் அபூலஹபை பற்றி நீங்கள் ஆய்வு, அபூலஹபும் பெருமானாரை கொச்சைப்படுத்தல, நல்லா கவனிக்கணும். அபூஜஹலும் அபூலஹபும் பெருமானாரை சொல்லுங்க கொச்சப்படுத்தவே இல்லை. அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனைனா, அவரை போய் ஏன் அல்லாஹ் நபியா அனுப்பனா, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, நான் ஒரு சமுதாய தலைவன், நான் தான் நபியா வந்திருக்கணும். அவர் ஒரு அனாதை, பின்புலமற்றவர், அரசியல் பலம் இல்லாதவர். அல்லாஹ் புரிய வச்சது உங்களுக்கு புரியல. நபித்துவம் என்பது கேட்டு வாங்குவதோ படித்து வாங்குவது அல்ல. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை நபியாக சொல்லுங்க. உட்கார்ந்து விடிய விடிய தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறாரு, திக்ர் செஞ்சிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் நாடினால் விலாயத்து கிடைக்கும். விலாயத்துல இறை நேசத்தின் ஒரு பகுதி கிடைக்கலாம், முயற்சியினால் கிடைக்கும். ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுட்டு கேட்கிறார், யா அல்லாஹ் என்னை எப்படியாச்சும் திருப்பூருக்கு நபி ஆக்கிரு. கிடைக்காது, புரியணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்க பார்க்கிற மாதிரி ஒரு மனித தோற்றத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி அறிவிக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் வேறு, நான் வேறு. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் தொடர் நோன்பு வைப்பாங்க, சௌம விசால். தொடர் நோன்புனா சொல்லுங்க, பெருமானார்கிட்ட பலவிதமான நோன்புகளுக்கு வழிகாட்டுதல் இருக்கு. சஹாபாக்கள் கேட்டே வர்றாங்க, இன்னும் நிறைய வைக்கிறேன், இன்னும் நிறைய வைக்கிறேன். கடைசியில் அல்லாஹ்வுடைய ரசூல் பரலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, மாசத்துல 3 நாள், வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, இப்படி எல்லாம் வைக்கிறதோட, உனக்கு நோன்பின் மீது ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு வை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு எது தெரியாது. அந்த தாவூதோட கம்பெனி எதுன்னு வேணா சொல்லுவோம். சொல்லுங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு எது? ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு இல்லை. இதுதான் கடைசி அனுமதி. ஆனால் பெருமானார் தொடர் நோன்பு வைத்தார்கள். தொடர் நோன்புனா என்ன தெரியுமா? சஹரும் கிடையாது, இஃப்தாரும் கிடையாது. இப்படி நோன்பு வைக்க முடியுமா? மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் வைத்தார்கள். கேள்வி எழுந்தது, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி நோன்பு வைக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஐயக்கும் மித்லி, என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களே, என்ன மாதிரி உங்கள யார் இருக்கிறீங்க சொல்லுங்கப்பா. நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், தொடர்ந்து நோன்பு வைப்பேன், ஆனால் உணவையும் பானத்தையும் என் ரப்பு எனக்கு கொடுக்கிறான், அந்த ஆன்ம பலம் எனக்கு கிடைக்கிறது. என்ன பார்த்துட்டு நீங்க அந்த நோன்பு வச்சிடாதீங்க, அந்த நோன்பு உங்களுக்கு ஹராம். பெருமானாரை போன்று கற்பனையில் கூட செய்ய முடியாது, அமல்களில் யாரும் கற்பனை செய்ய முடியாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 10 ஆண்டுகள் வேலை செய்தேன். இந்த மௌலூத இத்தனை வருஷமா ஓதுறோம்,
ஒரு வரியா ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்து கொஞ்சமா படிச்சு பார்த்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா? நடந்து போகிற உட்கார்ற நேரத்துல எல்லாம் பொழுது ஓதிட்டு இருக்கோம். படிக்கல, எவனோ சொல்றதை கேட்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 10 ஆண்டு காலம் பெருமானாருக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அந்த உயர்ந்த பண்பு, அடித்ததில்லை, திட்டியதில்லை, வேலைக்கு அனுப்பிவிட்டு தாமதமானால் ஏன் தாமதம் என்று கேட்க மாட்டார்கள். ஒரு நாள் போன காரியம் மறந்து விட்டேன், என்னை பெருமானார் தேடி வந்தார்கள். இப்படி எல்லாம் சொல்லுகிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாயகத்தின் திருவதனத்தை, முகத்தை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், பௌர்ணமி அன்று நிலா பிரகாசிப்பதை விடவும் அந்த மாதிரி முகத்தை காமிங்க, அந்த மாதிரி ஒரு மூஞ்சி காமிங்க. இந்த பொண்ணுகளை செட் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு பட்டி பார்த்து பெயிண்டிங் அடிச்சு அது அப்படியே வருது. அத்தாவே பயந்துக்கிறாரு, நம்ம பிள்ளையா இது? ஏன்னா பொருளை விற்கணுமே. ஏங்க சிரிக்கிறதுக்கு சொல்ல 40,000 50,000 செலவு பண்ணி அது ஒரு வாரமா மூஞ்சி கழுகல, பல்லும் விளக்கல, பட்டி பார்த்து கல்யாணத்தை அன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எந்த இது சந்தம், எத்தனை அழகு. அப்படி சிரிக்க பள்ளி ஏமாறானா இல்லையா? மறுநாள் முகத்தை கழுகி விட்டு ஒரிஜினலா வரும்போது பயந்தான் பாருங்க. அப்ப வந்து தக்பீர் கட்டினாவே போவே மாட்டேங்கிறான். பேடிச்சுமா என்னடா ஆச்சு, என்னென்னமோ ஆச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு 14ஆம் பிறை என்று நிலா பௌர்ணமி எப்படி பிரகாசமாயிருக்குமோ, பெருமானாருடைய திருவதனத்தில் பார்க்கிற ஒளியும் பேரழகும். அதைத்தாங்க நாம பாடுறோம். அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூர் அந்த இக்ஸீரு வகாலி அந்த மிஸ்பாஹுஸ் சுதூர். அப்படி ஓதன உடனே ஐயோ ஷிர்க் பண்ணிட்டாங்களே. யாரை சொல்றோம்? அனுபவித்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய திருவதனத்துக்கு முன்னால் சூரியனும் சந்திரனும் விண்மீன்களும் தோற்று போகும் பேரழகு நிறைந்தவர்கள் பெருமானார். அந்த பெருமானாரை புகழ்வது ஈமானிய பாக்கியம் அல்லவா? பெருமானாரின் திருமுகத்தை போன்றி உலகத்தில் ஒரு முகத்தை, இது நாம சொல்ல வேணாம். மஸ்ஜித் நபவியில ஒரு ஆளை கட்டி போட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளிக்கு வர்றாங்க, பார்த்துட்டு கேட்டாங்க, யாருன்னு தெரியுமா? எப்ப யாரை பிடிச்சு கட்டி போட்டிருக்கேன்? யார சொல்லலாம்? மதீனால கல்ல விட்டு அடிச்சுட்டு இருந்தான், பிடிச்சு கொண்டு வந்து கட்டி போட்டோம். அவன் ஒரு குறும்புக்காராளு, கல்ல விட்டு அடிக்கிறது அந்த ஆளுக்கு வேலை, வெறுப்பை காட்டுவது. நமக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், என்னெல்லாம் செய்ய சொல்லுங்க. தொழுதுட்டு போகும்போது அவர் செருப்பை பார்த்துட்டு தேடிட்டோம். அதுல ஒரு அந்த சாடிஸ்ட்ங்கிறாங்களே, அடுத்தவரின் துன்பத்தில் சொல்லுங்க இன்பம் காண்பது. புதுசா வண்டி வாங்கி இருக்கிறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, வண்டி வாங்கிட்டேன், பொறாம ஒன்னும் செய்ய முடியாது. சரி ஆக்சிடென்ட் ஆகாம பார்த்து. பெருமானாரின் மீது பொய்யான தகவல்களை கேள்விப்பட்டு கோபத்தில் இருந்த மனிதர் கல்ல அடிச்சுட்டே இருக்கிறார். பார்த்து பிடிச்சு கொண்டு பள்ளிவாசல்ல கட்டிட்டாங்க. சரியா? அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ள வர்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டார், யாருன்னு தெரியுமா? நான் இல்லை, நான் ஆளு குறும்பு செஞ்சாரு கட்டி போட்டோம். அட பாவிகளா, யாரு தெரியுமா? யமாமாவின் அதிபர் சுமாமா. மோடியை பிடிச்சு கொண்டு வந்து LHM கட்டி போட்டா இப்படி இருக்கும். ஓதர பள்ளிகளாம் சேர்ந்து கட்டி போட்டானுங்க. அல்லாஹ் கட்டி போடட்டும், ஆமீன் சொல்லுகிறார். ஏன்னா இருக்கிற வக்ஃப் வாரியமும் போச்சுன்னு சொன்னா முழு யதீம்களாக இந்திய தேசத்து முஸ்லிம்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, யாருன்னு தெரியுமா? யமாமா நாட்டினுடைய அதிபர் சுமாமா. நாயகமே, ஒரு அதிபரவா கட்டி போட்டிருக்கோம். சரி, தெரியாதனமா கட்டி போட்டீங்க, விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார், பேச்சுவார்த்தை நடக்கிறார். சொல்றார், உங்களுக்கு என்ன தேவை? அதிபர் அல்லவா, எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்குறான், என்ன சலுகை வேணாலும் செய்யறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அமைதியா அப்படி பார்த்துட்டு போயிட்டார். 3 நாட்கள். எவ்வளோ? 3 நாட்கள்
அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சும்மா சொல்லல, நல்ல சாப்பாடு கொடுங்க, நாங்க அவருக்கு எல்லா உபகாரங்களும் செய்யுங்கள். இங்க பார்க்கணும், பெருமானாருடைய உயரிய குணம் என்ன வேலைகளை செய்கிறது. 3 நாளுங்க பள்ளிவாசல்ல தொழுகையாளிகளை பார்க்கிறாரு, ரசூலுல்லாவை பார்க்கிறார், அரபிக்குரிய சஹாபாக்களின் நடவடிக்கைகளை பார்க்கிறார். 3வது நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அவரை அவிழ்த்து விடுங்கள். நாங்க ஒரு அதிபரை கட்டி போட்டாங்க பள்ளிவாசல்ல, அவிழ்த்து விடப்பட்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும்னார். ஒரு அதிபர், நாட்டினுடைய அதிபரை பிடிச்சு வச்சா சும்மா இருக்குமா? அவிழ்த்து விட்ட உடனே வேடிக்கை பார்க்கிறார்கள் பெருமானாரும் சஹாபாக்களும். அது என்ன செய்து போங்க. சற்று நேரம் கழித்து அதே பள்ளிவாசலில் உள்ளே நுழைகிறார் சுமாமா. குளித்து நீர் சொட்ட சொட்ட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தையை தான் நீங்க கவனிக்கணும். கலிமா சொல்லிட்டார். இஸ்லாம் என்னங்கிறது 3 நாள் சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்றேன், அடிக்கடி பிஜேபி காரங்களை பள்ளிக்கு கூப்பிடணும், நாங்க என்னதான் செய்யறோம்னு பாருன்னு. ஆமா, நம்மள தீவிரவாதி அவன் நினைச்சிருக்கிறான், பள்ளிவாசல் உட்காந்து கத்தி எடுத்து யா ஹய்யும் யா கையூம் இப்படின்னு ஒன்றும் கிடையாது. இது அப்பாவிய தக்பீர் கட்டியது, குனியுது, நிமிருது, சலான் சொல்லுது, முசாபா செய்து, வரவு செலவுகளை ஹலால் ஆறாம் பேசுது இல்லையா? நம்மை புரிய வைக்கணும், எதிரிகள் பார்க்கணும். அந்த வேலைத்தான் பெருமானார் செய்தார்கள். பார்த்தவுடன் அல்லாஹ், இவரையா நாம் தப்பாக புரிந்து கொண்டோம், இவர்களையா நாம் எதிர்த்தோம், யாரோ சொன்னார்கள் என்று கல்வி செய்யறிந்தோம். அப்படி எல்லாம் யோசித்து முடித்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்ன வார்த்தையை இங்கு நான் பதிவு செய்வேன். ஹஜ்ரத் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத முகம் நாயகமே உங்களுடைய முகம். உலகத்துல சொல்லுங்க, எனக்கு பிடிக்காத முகம், அவ்வளவு வெறுப்பு பதிக்கப்பட்டிருந்தது. யா ரசூலல்லாஹ், இன்று நான் சொல்லுகிறேன், உலகத்திலேயே எனக்கு பிடித்த முகம் தங்களின் திருமுகம் மட்டுமே. அதாவது இஷ்க் ரசூல், பெருமானாரை காதலிப்பதில் சஹாபாக்கள மாதிரி யாருமே இல்லை, அணுவணுவாய். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பெருமானாரின் முகத்தை போன்று ஒரு முகம் கிடையாது. இன்னொரு சஹாபி சொல்றார், பெருமானாரின் அப்படி கைகளை தடவி பார்த்தேன். முசாபா செஞ்சுட்டு விட்டுற வேண்டியதானே, அப்படியே அமுத்தி பாரு, அஜர்த்து என்ன இவ்வளோ முரட்டத்தனமா இருக்கு, இல்லை பாதியா ஓதி ஓதி பழுத்து போச்சுங்க சொல்றதா. கட்டிங் மாஸ்டர் கையை பிடிச்சா என்ன ஆகும்? அங்க கட்டுக்கட்டா இருக்கும் கத்திரிக்கோளுடைய அடையாளங்கள், உழைப்பின் அடையாளம். அவர் பெருமானாரின் கைகளை தொட்டு தடவி விட்டு சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர், உலகத்தில் யாருடைய கையையும் பெருமானாரின் கரங்களை போன்று மென்மையானதாய் நான் உணர்ந்ததில்லை. அதனாலதான் கொஞ்ச நேரம் தடவி பார்த்தேன். அல்லாஹ் அக்பர். இந்த காரி துப்பனா பக்கத்தில் இருக்கிறாள் என்ன செய்வார் சொல்லுங்க? நீங்க காரி துப்ப வேண்டாம், அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் தள்ளிடுவார். சரியா? சரியா? புகாரியில வருது, ஒரு இயற்கை, மா தனஹம ரசூலுல்லாஹ் நுஹாமத்தன் இல்லா வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் காரி உமிழ்வதற்கு தயாரானால் கரங்கள் நீண்டிருக்கும், யாருடைய கையிலாவது பெருமானாருடைய காரல் உமிழ்நீர் விடும், அதை எடுத்து கைகளில் தேய்த்து முகத்தில் பூசிக்கொள்வார்கள். உலகத்தில் சாமானிய மக்களுடைய காரலும் பெருமானாருடைய காரலும் ஒன்னா? சொல்லுங்க, ஒன்றா? அல்லாஹ் அக்பர். நான் எங்கேயாவது நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க, சலூன் கடைக்கு போய் நான் முடிய கொடுத்துருக்கிறேன் அதனால காசு தர மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பாய், எல்லா முடியும் அவன்கிட்ட கொடுத்துட்டு தானே வர்றோம். இந்த முடிக்கு விலை இருக்கிறதா? சொல்லுங்க, விலை இல்லை. அதனாலதான் அதையும் கொடுத்து காசையும் கொடுக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற கொழுப்பு வேற யார்ட்டையும் கிடையாது. திருப்பூர்ல இருந்து கார் எடுத்து முடிய கொடுக்கறதுக்கும் கோயம்புத்தூருக்கு வர்றான். புரியுதா?
படுத்திருக்கிற முடியை நிக்க வைக்கிறது, நின்றுட்டு இருக்கிற முடியை படுக்க வைக்கிறது, ஒரு சைடு முடி, என்னென்னமோ ஹேர் ஸ்டைலுங்கிறாங்க. ஆனால் உலகத்தில் பெருமானாருக்கு என்று ஒரு சவரம் செய்கிற ஒரு சஹாபி இருந்தார். அவர் வருவார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, முடியை வெட்டுங்க, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. அந்த முடி மடிக்கப்படும் பொழுது ஒரு பெருங்கூட்டம் திரண்டு இருக்கிறது. தேஷ்மா முடி வெட்ட போறார், ஜமாத்தே வந்து வேடிக்கை பார்க்க, அதற்கு எல்லாம் முடி கொடுங்க ஜர்த்து நடக்குமா? நமக்கு முடி, நமக்கு ரோமம், ஆனால் சஹாபாக்களுக்கு அது ஈமான். அதனாலதான் ஒரு ரோமத்தை கூட கீழே விடாமல் சவரம் செய்பவர் எடுக்க எடுக்க பகிர்ந்து கொடுப்பார். சண்டை போட்டு பெருமானாரின் ரோமத்தை வாங்கி பாதுகாத்து வைத்தார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் அழியாத பெருஞ்செல்வமாய் இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருப்பது ஷஅர் முபாரக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமம். நம்முடைய ரோமமும் பெருமானாருடைய ரோமமும் சமம் என்று வாதிப்பதற்கு எண்ணம் பிறக்குமா? நீங்க வேற யார்கிட்டையும் போக வேண்டாம். அப்படி ஒரு முடியை பிச்சுட்டு இஷா தொழுதுக்கு நேரம் உங்க பீவிட்ட போங்க. மனைவி அவர்களே, 30 ஆண்டு காலம் என்னோடு வாழுகிறீர்கள், என் ரோமத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக தரலாம் இருக்கிறேன் சொல்லி பாருங்களேன். இந்த ரோமத்தின் அசிங்கமான ஒரு வார்த்தை உங்களுக்கு கிஃப்டாக திரும்பி வரும். ஒப்பீடு கூட செய்யக்கூடாது. பெருமானாருடைய ரோமத்திற்கு கூட இந்த உலகத்தில் நிகர் காட்ட முடியாது. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். சஹாபாக்களுக்கு இல்லாத அறிவா நமக்கு வந்து விட்டது. எந்த விதத்திலும் பெருமானாருடைய திருமுகத்திற்கு ஒப்பாக யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. அலிநாயகத்தின் மீது கொண்ட பேரின்ப காதல் கட்டி பிடிச்சிட்டு சொல்றாங்க, யா அலி அந்த மின்னி மன்சிலத ஹாரூன், நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்த மாதிரி எனக்கு நீங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா பாய்? கரெக்டா? மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சகோதரராக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவர் நபியாக இருந்தார், இவர் துணை நபியாக இருந்தார். இப்ப என்ன வந்துருவாங்க? ஒரு டவுட் வந்துருமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததை போல் எனக்கு அலியே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன வினாடியில் அடுத்த வார்த்தை பெருமானார் சொன்னார்கள், லா நபிய பாதி, ஆனா எனக்கு பிறகு நபி கிடையாது. நீங்க நேசத்திற்கு ஆட்பட்டவரை தவிர நபித்துவத்திற்கு உரிமை உங்களுக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தினார்கள் பெருமானார். முஸ்லிமார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகத்துல நம்மனால கற்பனை செய்ய முடியாத செய்திகள் அது. மாணவியின் வீட்டிற்கு வருவார்கள், பாயில் படுப்பார்கள், பாலைவன பிரதேசம், கடுமையான வியர்வை முத்து முத்தாய் பெருமானாருடைய முதுகுகளில் இருந்து வழிந்தோடும். அதை நான் நல்லா கவனிக்கணும். வியர்வை துளிகளை வழித்தெடுத்து நறுமண பாட்டில்களில் அடைத்துக் கொண்டு எங்கள் குடும்பங்களின் நறுமண பொருளாய் அதை பயன்படுத்துவோம். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார், நீங்களாம் வலிச்செல்லாம் எடுக்க வேண்டாம், இப்படி சலாம் சொல்லுங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும், அவ்வளவுதான். ஜும்மாவில் கூடிய பெருமானார் சொன்னார்கள், அருமை தோழர்களே, வெள்ளிக்கிழமையாவது குளித்து வாருங்கள். நான் ஏன்னா பாலைவன பிரதேசம், நீர் வறட்சி, தண்ணியே இருக்காது. இது ஏழைகளின் பெருநாள், அதனால வெள்ளிக்கிழமையாவது குளிச்சிருங்க. நமக்கு இவ்வளவு சௌரியம் இருந்து சில பேர் சொன்னான், அஜித்து தவறாம வாரம் குளிச்சிருவேங்கிறான். அவன் பக்கத்துல தக்பீர் கட்டி நின்னால நமக்கு எலி செத்து போச்சோ மோதி நேரத்தை சொல்லணும். வியர்வை துளிகளின் வாடை குமட்டலை தரும். அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் மாணவியின் வேலியிலிருந்து வடிந்தோடுகிற உதிர அந்த வியர்வை துளிகளை அப்படி வழித்தெடுத்து பாட்டல்ல நாங்க அடைச்சு வச்சு நறுமணமாய் பயன்படுத்துவோனா பெருமானாரின் வியர்வைக்கு கூட உலகத்தில் உதாரணம் காட்ட முடியாது. அந்த வியர்வை அத்தனையும் நறுமண பொருட்கள் என்று அருமைக்குரிய சஹாபாக்கள் நமக்கு சான்று தருகிறார்கள் என்றால்
நாம ஈமான பலப்படுத்தணும். நபியினுடைய விஷயத்துல நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கணும். பெருமானாரை போன்று தோற்றத்தில் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏங்க எல்லாரும் இப்ப ஏகதேசம் ஹஜ் உம்ராக்கெல்லாம் போயிருக்காங்களா? அங்க போயிருக்கீங்களா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்களேன். ஆமா இல்ல, அல்லாஹ் போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவாங்க. போனா தவாபு செய்வோம். தவாப்புல ஒரு கூண்டு இருக்கு, மக்காமை இப்ராஹிம். அப்படியே எட்டி பார்ப்பார். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி தொட்டு அதோட இஸ்லாம் முடிஞ்சது. எட்டிப்பார், உள்ளே என்ன இருக்கிறது? கண்மணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலடித்தடம் பதிந்த கல் இருக்கிறது. அந்த கல்லுக்கான அந்தஸ்து கூட நமக்கு இல்லையா? 5000 ஆண்டு பழமையானது. பெருமானாருக்கு முன்னால் 2500 ஆண்டு பழமையானது. அந்த சமுதாயத்துக்கு தெரியும், கடைசி நபின்னு ஒருத்தர் வர்றாரு பாருங்க. வருவார் 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 எல்லோராலும் சொல்லப்பட்டதே. அந்த நபியினுடைய அடையாளங்களில் ஒன்று அவருடைய காலடித்தடமும் மகாமை இப்ராஹிமுக்கு பொருந்தும். இதுதான் செய்தி. அதனால அரபு சமூகம் தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த காலடித்தடத்துல களிமண்ணை போட்டு எடுத்து அச்சு, அதை வைத்து வருகிற ஒவ்வொருவருடைய காலையும் வைக்க சொல்வார்கள். குறிப்பாக இளைஞர்கள். பெருமானாருடைய வாலிப பிராயத்தில் ஒரு பெண்மணி பெருமானாரை அழைத்து தான் வைத்திருந்த அந்த அச்சில் பெருமானாருடைய பாதத்தை வைக்க சொன்ன பொழுது ஆச்சரியத்தோடு சொன்னால், இந்த உலகம் எதிர்பார்க்கிற கடைசி நபி இதோ போகிறாரே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அந்த காலடித்தடம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு பெருமானாரை சம்பந்தப்படுத்தியது, நபித்துவத்தின் ஆதாரமாக அமைந்தது. சுபஹானல்லாஹ். நான் சொல்லுவேன், பெருமானாரின் காலடித்தடத்திற்கு கூட நாம் சமமானவர்களாக யோசிக்க கூட முடியாது. ஒரு கற்பனைக்கு கேட்கிறேன், பெருமானாருடைய செருப்பு நமக்கு கிடைத்தால் என்ன செய்வோம்? சொல்லுங்க, என்ன செய்வோம்? தலையில் வைத்து கொண்டாடுவோம். அல்லாஹ் பெருமானாருடைய மலஜல கழிவுகளை மறைத்து விட்டான். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல பெருமானார் சிறுநீர் கழித்தார்கள், இந்த இடத்தில் மலம் கழித்தார்கள். காட்சிகளை மட்டுமே சொன்னார்கள். கழித்த மலத்தையோ ஜலத்தையோ யாரும் பார்த்ததாய் வரலாறு கிடையாது. பூமி விழுங்கிவிடும். ஒரு பாதுகாப்பிற்காக, காரணம் வியர்வை உட்பட அனைத்திற்கும் ஆசைப்பட்ட அந்த ஈமானுடைய பேரின்பம், அந்த பொருளை கூட அவர்கள் பயன்படுத்தி விடுவார்களோ, அல்லாஹ் மறைத்து விட்டார். நம்ம சொன்னாங்களே, லஸ்து கை ஹையத்தி அஹதிக்கும், உங்கள யார மாதிரி நான் இல்லை. நான் உங்கள உமர் நாயகம் ரொம்ப நாள் ஆசை. உமர் நாயகத்துக்கு சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆசை. என்ன ஆசைனா, ரொம்ப நாள் ஆசை, இந்த வஹி வரும் பொழுது பெருமானாருடைய அந்த ஆக்டிவேட், அந்த உடல் அமைப்பு, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? வஹி கண்ணுல பார்க்க முடியாது இல்லையா? இறை செய்தி வரும் பொழுது பெருமானாருடைய நிலை எப்படி இருக்கும்? கதீஜா அம்மா பார்த்திருக்காங்க, ஆயிஷா அம்மா பார்த்திருக்கிறாங்க, அதில் சித்திக் நாயகம் பார்த்திருக்கிறாங்க. உமர் நாயகத்திற்கு வாய்ப்பு இல்லை. சித்திக் நாயகத்திட்ட சொன்னாங்க, எப்பவாவது வஹி வருகிற பொழுது சொல்லுங்களேன். ஒரு போர்க்களத்தில் கூடாரத்துக்குள்ள வந்துருச்சு. சித்திக் நாயகம் உமர் நாயகத்தை அழைக்க வந்து பார்த்து விட்டு பிரமித்து நின்றார்கள். உமர் நாயகம், பெருமானாரா இது? முகம் மாறுகிறது, முகம் மாறுகிறது, வியர்த்து கொட்டுகிறது. கொஞ்சம் சவுண்டா பேசும்போது பயங்கரமா வலியும். ஒருத்தர் தொழுதவனா வந்து சொன்னார், அஜர்த்து எதுக்கு டாக்டரை போய் பாருங்க, அட்டாக் வந்துருச்சோ. ஏன்னா கொட்டும், கடுமையாக வியர்த்து கொட்டும். அந்த வஹி வருகிற பொழுது பெருமானாருடைய உடல் அமைப்பு, உருவ அமைப்பு உலகத்தில் வேறு யாருக்காவது கற்பனை செய்ய முடியுமா? சரி, ஒரே ஒரு மனைவி மௌத்தாரக்குள்ள, ஏங்க நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னு நம்ம
பேர் வாங்கிட்டோம்னா சொர்க்கவாதி. வாங்க முடியுமா சொல்லுங்க? கடைசி வரைக்கும் மனப்பாடமான ஒரு வார்த்தையை சொல்லும், உங்களை கட்டிட்டு நான் என்னத்தை கண்டேன். இல்லை அனுபவம் தானே சொல்லுங்க. அது நீங்க என்ன பண்ணாலும் சரி, அஞ்சு கூட்டிட்டு போனாலும் சரி, வந்து இறங்கணும் சரி, இந்த ஆளை கட்டிட்டு நான் ஒண்ணுமே அனுபவிக்கிறேன். சமகாலத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்த பெருமானார். அப்படி வாழ முடியுமா சொல்லுங்க? வாழ முடியுமா? உடல் ஆரோக்கியம், குண பரிமாற்றம், மெயின்டெனன்ஸ், ஒண்ணுக்கே ரீசார்ஜ் பண்ண முடியல. 9 மனைவிமார்கள், 9 வீடு. சக்கராத்தினுடைய வேளையில அத்தனை மனைவிமார்களும் பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் மனைவிமார்களுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் நான் செய்து விட்டேன், என்னையும் அறியாமல் நடந்ததற்கு நீ பொறுத்துக்கொள். மனைவிமார்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இந்தம்மா ஆஜியார் மௌத்தானவன நின்று அழுகுது, வாயில சீலை வந்து அழுகுது. என்ன இந்தம்மா அழுகுது? இடையில என்னென்னமோ சொல்லுது, என்னமோ சொல்லிக்கிட்டே அழுகுது. நல்லா கவனிச்சா, மகரு கொடுக்காம மௌத்தா போயிட்டியே. அந்த அம்மாவுக்கு கவலை. 50 வருஷத்துக்கு முன்னாடி மகர் தவணைன்னு எழுதினாரு. இந்த அம்மா சொல்லிக்காங்க, போயிட்டாரு மகர் கொடுக்காம போயிட்டாரு. ஒரு மனைவியிடம் நற்பெயர் வாங்குவது சாமானிய விஷயம் கிடையாது. அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஹைருக்கும் லியாஹ்லி வான ஹைருல் லியாஹ்லி. உங்களை நல்ல ஆள் யாரு தெரியுமா? மனைவிட்ட நல்ல ஆளு அப்படின்னு பேர் வாங்கணும். நான் பெயர் வாங்கி இருக்கிறேன். 9 மனைவிமார்களில் ஒருவர் கூட பெருமானாரை விமர்சனம் செய்யவில்லை. என்னை போன்று யார் இருக்கிறார்கள் உலகத்தில்? ஐஷா நாயகத்தை கேட்டாங்க, உங்கள் கணவரை பற்றி கமெண்ட்ஸ் என்ன? நம்ம அப்படி ஜமாத் சார்பா ஒரு நோட்டை கொடுத்து தங்களுடைய கணவர்களை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு சொன்னா நோட்டு பத்தாது, வாலியுமா எழுதி கொடுத்து விட்டுருவாங்க. உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்கள். ஐஷா நாயகம் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தார்கள், குலுகுல் குர்ஆன். எங்கள் கணவர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பண்பு குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனை வாசித்தவர் பெருமானாரை வாசித்தார், பெருமானாரை வாசித்தவர். இது மனைவியின் வாயிலிருந்து வருகிற அற்புதமான செய்தி. மூமின்களே, நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு பெருமானாருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். அதிசயத்திலும் அதிசயமான பெருமானாருடைய வரலாற்றில் ஒன்றே ஒன்று நம்முடைய ஈமானாக அமைய வேண்டும். பெருமானாருக்கு நிகர் பெருமானார் மட்டும்தான். எந்த விதத்திலோ, உருவத்திலோ, பிறப்பிலோ, வாழ்விலோ, வனப்பிலோ, சம்பாத்தியத்திலோ, தாம்பத்தியத்திலோ, போர்க்களங்களிலோ, அரசியலிலோ, ஆன்மீகத்திலோ பெருமானாருக்கு நிகர் யாருமே இல்லை. அப்படிங்கும் போது நிகரில்லா பெருமானாரை நெஞ்சம் நிறைந்து அல்லாவே சொல்லிக் கொடுத்து பெருமானார் வழிகாட்டி உட்கார்ந்து தொழுகையில தௌஹீதின் அடையாளம் தொழுகை, அதுல உட்கார்ந்துட்டு சொல்ல சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. இந்த ஷிர்க் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பானாக. எங்க உட்கார்ந்துட்டு ஏகத்துவத்தின் அடையாளம் எது? தொழுக, முழுசா தௌஹீத். அதனுடைய முடிவில் உட்கார்ந்துக்கிறாரு, மண்டி போட்டு உட்கார்ந்துக்கிட்டு பெருமானார் கற்றுத்தந்தாங்க. நீ திருப்பூர்ல இருந்தாலும் சரி, பல்லடத்துல இருந்தாலும் சரி, பாலக்காட்டுல இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. சலாம் சொல்றாரா? சலாம் சொல்றாரா? அது முடிஞ்ச உடனே நெஞ்சம் நிறைந்து ஸலவாத்தையும் சொல்லுகிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா, அதெல்லாம் சொல்லுங்களேன், சையதினா முஹம்மது வஅலா ஆலி சையதினா முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். என்னை போன்று யார் இருக்க முடியும்? என்னை போன்று யார் இருக்க முடியும்? ஏகத்துவத்தின் அடையாள சின்னமாகிய தொழுகையில் அல்லாஹ் தந்த கண்ணியம். எனக்கு உலக மக்கள் சலாம் சொல்லுகிறார்கள், அதை சுமந்து கொண்டு
கொண்டு வந்து சேர்க்கிற பணிக்காக மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறார். அந்த மாணவியை வாழ்நாள் முழுவதும் புகழ்வோம், அகமகிழ்வோம், நெஞ்சம் நீக்கமர வீடுகள் தோறும். நான் தெளிவா சொல்றேன், என்னைக்கு வீடுகள் எல்லாம் பொழுது ஓதிட்டு இருந்தோமோ அந்த வீடுகள்லாம் பறக்கத்தா இருந்துச்சு. மாமியா மருமக சண்டை வரல, கொடுமை நடக்கல, கடுமையான நோய்கள் வரல. என்னைக்கு அவன் சொன்னா இவன் சொன்னால் மௌலித நிறுத்தினீங்களோ கேன்சர் வருது, சுகர் வருது, முட்டுக்கால் விளங்க மாட்டேங்குது, அவர் நின்று தொழுகிறாரு, ருக்குவுக்கு போக முடியல, சேர்ல உட்கார்றாரு. கேன்சர் கேன்சர் பயங்கரமான நோய்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மாணவிதான் நமக்கு ஷிஃபா. அந்த நபியை நெஞ்சத்தில் கொண்டு வாருங்கள். கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉ லிமா ஃபிஸ் ஸுதூர். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த நபியை காலமெல்லாம் போற்றி புகழ்ந்து பெருமானாரை காதலித்து மன்னரையிலும் அவர்களின் தரிசனத்தை பெற்று மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத்தோடு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.